எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே, உங்களை பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டிற்கான ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எனது அன்பு மிதுன ராசி மிதுன லக்னத்து நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பராபவ ஆண்டு என்பது 14 ஏப்ரல் 2026 சித்திரை 1ஆம் நாள் துவங்கி 13/4/2027 வரை இருக்கக்கூடிய அமைப்பு. இதிலே முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் எப்படி பெற முடியும் என்பதை பற்றியும், அது மட்டுமல்லாமல் சூரியன் உச்சம் பெற்று உக்கிர நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய சமயத்திலே உதித்திருக்கக்கூடிய புத்தாண்டு. எப்போதும் அப்படித்தான். சூரியன் உச்சம் பெறக்கூடிய அந்த நாள் 0 டிகிரி ஏரிஸ் துவங்கும் போதுதான் தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்றோம். ஆகையினாலே இந்த தமிழ் புத்தாண்டிலே சாதித்து சரித்திரம் படைப்பதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரும். சூரியன் சனி பகவானோடு இணைந்திருந்த காலகட்டத்திலே மிதுனராசி அன்பர்களுக்கு ஏதேனும் அரசு சார்ந்த சிக்கல் அல்லது ஏதேனும் ஒரு அரசு வம்பு வழக்கு போன்ற விஷயங்களிலே ஏதோ ஒன்று அனுகூலம் இல்லாத நிலையெல்லாம் இருந்திருக்கும். அவற்றிலிருந்து ஒரு விடுதலை என்பது கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் தலையை சுற்றி வந்த பிரச்சனை இப்போது மெல்ல விடுபட துவங்கும். அது மட்டுமல்லாமல் 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் அதிபதி சனியோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் உதித்த இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்திலே விபரீத ரோஜயோகம் செவ்வாய் மற்றும் சனி பகவானால் அமையும். நிலம் சார்ந்த விஷயம், சட்ட சிக்கல் இவற்றில் எதிர்பாராத ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்கள் பக்கத்திலே நியாயம் இருக்க வேண்டும், உங்கள் பக்கத்திலே நீதி இருக்க வேண்டும், உங்கள் பக்கத்திலே உண்மை இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது விடாமுயற்சியின் மூலமாக விஸ்வரூப வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த புத்தாண்டு பூக்கக்கூடிய அந்த நேரத்திலே பார்க்கும்போது புதன் மற்றும் குரு, உங்களுடைய ராசிநாதன் புதன் குருவினுடைய வீட்டிலும் குரு உங்களுடைய ராசியிலும் அமர்ந்திருப்பது, இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது இதுவரை தொழிலே இருந்து வந்த மந்த நிலை, பெயர் புகழிலே ஏற்பட்ட கலக்கம் இவற்றிலே ஒரு விமோசனம், புதிய தொழில் புதிய வியாபாரத்திலே ஒரு உன்னதம் என்று படிப்படியாய் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. தமிழகத்திலே தேர்தல் காலம், தேர்தல் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. தேர்தலிலே இருக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளை தரக்கூடியதா இந்த சித்திரை இருக்கும். இதுவரை இந்த சித்திரை மாதத்திலே வெற்றி வருமா வராதா என்ற மயக்கத்திலே நித்திரை கொண்டிருந்த மிதுனராசி அன்பர்களை தட்டி எழுப்பி வெற்றிக்கு விழுந்திருந்த திரைகளை இந்த சித்திரை விலக்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தரும். உங்களை பத்தரை மாற்று தங்கம் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உயர்வை தரும். இந்த வருடம் நிச்சயம் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முக்கிய பதவிகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. விவசாயம் இருக்கிறது என்றால் நீர் அறிந்து, அதாவது நீர் நிலைகளினுடைய தன்மையை அறிந்து மழை எப்போது பெய்யும் என்று சரியாக அறிந்து மட்டும் பயிர் செய்து விட்டால் போதும். நீரினுடைய ராசி உங்களுக்கு செழிப்பை தரும், விளைச்சல் அமோகமாக இருக்கும், அதன் மூலமாக தனலாபம் என்பது இருக்கும், செழிப்பை தரும். விவசாயம் சார்ந்த தொழில்களிலே வெற்றி. இதுவரை நீர் இல்லை என்று, தண்ணீர் கிடைக்கவில்லை என்று ஏதேனும் கிணறு அல்லது ஆழ்துளை கிணறு போர் இவற்றிலே சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல் தீர்ந்து விவசாயமானாலும் சரி வீடானாலும் சரி தண்ணீர் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வருடம் தருகிறது. மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய இல்லத்திலே திருமண வாய்ப்புகள் அதிகமாக, சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்திலே ஏதேனும் தடைகள் இருந்தால் தடைகள் எல்லாம் விலகி இப்போது திருமணம் நிச்சயம் கைகூடும். திருமணம் ஆகி ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல மாறி இனிய இல்லறம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தருகிறது. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் என்பது இருக்கிறது. அதே போல் கலை மற்றும் விவசாயம், அது மட்டுமல்லாமல் மற்ற பிற தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு, உணவு சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட ஒரு நிதானமான செயல்பாடோடு இருக்கும்போது, பதற்றம் இல்லாமல் செயல்பாடு இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. 10ல் சனி பகவான் மிக மிக சுபம் தரக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் கூட தொழிலிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும், பேராசை இருக்கக்கூடாது, உழைப்பின் மூலமாக உயர்வையும் உன்னதத்தையும் பெற வேண்டும் என்று இருக்க வேண்டும். பராபவம் என்றாலே உன்னதத்தை தரக்கூடிய ஆண்டு, இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லலாம்.
இன்னும் ஒரு அர்த்தம் என்ன? பராபவம் என்றால் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய ஆண்டு என்றும் சொல்லலாம். அசிங்கம் அவமானம் எப்போது ஏற்படும்? கெடுதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் ஏற்படும். ஆகையினாலே உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை உங்களிடமிருந்து அகற்றி, ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து உங்களை நீக்கி, உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல திறமைகளை உங்களுக்கு உணர்த்தி வெற்றியை தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டே இந்த பராபவ ஆண்டு. ஆகையினால் இந்த பராபவ ஆண்டிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தீயவற்றிலிருந்து வெளிவர வேண்டும். தவறு என்று உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. எது நல்லது என்று புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த நல்லதில் ஈடுபடும் போது வெற்றி. 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த பராபவ வருடம் முழுக்க அங்கிருந்து உங்களுக்கு பராக்கிரமம் ஏற்படுத்துவார். வெற்றிகள் இருக்கும். தைரியமாக வெற்றியை பெறுவதற்கு நல்ல சிந்தனையோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றி. சிறு சிறு தடைகள் இருக்கும், வேலை பளு இருக்கும், டென்ஷன் இருக்கும், இருந்தாலும் கூட ஆதாயம் இருக்கும். ஆதாயம் என்று சொல்லும் போது இந்த வருடத்திலே ஆதாயம் 8 பங்கு பஞ்சாங்க கணக்குகளின் படி, விரயம் 11 பங்கு இருக்கும். அப்படி என்றால் 3 பங்கு கூடுதலாக விரயம் இருக்கிறது என்று வருத்தப்பட தேவையில்லை. அது மூலதன செலவுகள். ஒரு நிலம் வீடு வாங்கும் போது, ஒரு வாகனம் வாங்கும் போது உங்களுடைய கை பணத்தை கூடுதலாக அதிலே இட்டுத்தான் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் முன்னேற்றத்திற்கு இந்த விஷயங்களை சுப விரயமாக மாற்றுங்கள். இல்லத்திலே ஒரு சுப நிகழ்ச்சி, திருமணம் போன்ற விஷயங்கள் நடந்தாலும் அப்போதும் சற்று கூடுதல் கைப்பணம் விரயமாகும், செலவாகும். அது சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். திருமணத்திற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு மாறும்போது இருந்து வந்த தடைகள், திருமணத்திற்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் மெல்ல விலகி ஜூன் முதல் அக்டோபர் வரை குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்திலே கைப்பணம் கூடும், சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆடி ஆவணி துவங்கி வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்திலே சனி பார்வை இருக்கிறது. இதிலே சற்று கூடுதல் கவனம். குடும்பத்திலே மாமியார் மருமகள் சண்டை பிரச்சனை இவையெல்லாம் வம்பு வழக்காக மாறி கோர்ட்டு என்று செல்லக்கூடிய சூழ்நிலையை தள்ளிவிடும். இதுல கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து பேசுவது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட கெட்டு போகாமல் இருப்பதற்கு சட்ட வழிகளை கையாளக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலையை மிதுனராசி அன்பர்களுக்கு இது ஏற்படுத்தும். வீடு மாற்றம், வாகன மாற்றம், நிலம் வாங்கக்கூடியது, விவசாய நிலங்களிலே தண்ணீருக்காக ஒரு கிணறு எடுக்கக்கூடிய அல்லது வீட்டிலும் கூட நீர் ஆதாரத்தை பெருக்க ஆழ்துறை கிணறுகள் இருந்தாலும் கூட கூடுதல் ஆழம் போட்டு நல்ல நீர், இதுவரை குடிநீர் இல்லை, சரியான நீர் இல்லை, விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை என்றால் நல்ல நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக, தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. கல்வி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயமாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரை வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மாணவர்களாக இருக்கிறீர்கள், கல்லூரி பருவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி இந்த புத்தாண்டு துவங்கும் போது சித்திரை 1 0 டிகிரி ஏறி சென்று சூரியனோடு இணைந்த சுக்கிரனாக இருக்கின்றார். அவர் 11ஆம் இடத்துல இருக்கின்றார். ஆகையினாலே காதல் போன்ற விஷயங்களிலே ஈடுபட்டு அதிலே ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அதிலே சட்ட சிக்கல் வராமல் இல்லம் இல்லறத்தை நோக்கிய நல்லற காதலாக இருக்க வேண்டுமே தவிர அதிலே டைம் பாஸ் காதலோ கள்ளக்காதலோ இருந்தால் கஷ்டங்கள் நிச்சயம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வரும். சிலர் பிரிவினை வரை செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆகையினால் விட்டு கொடுத்து செல்வதே வாழ்க்கை கெட்டு போகாமல் இருப்பதற்கான அமைப்பு. ஆகையினால் உங்களுடைய நிலையறிந்து செயல்பட வேண்டும். பெற்றோர் பெரியோர் உற்றார் உறவினர் நல்ல நண்பர்களுடைய ஆலோசனை மிக மிக முக்கியம். வேலையிலே முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின் புதிய வேலை தேடும் போது கிடைக்கும். ஜூன் பின்னர் சம்பள உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு, புதிய இடத்திற்கு மாறுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் நன்மையை தரக்கூடியதாக அமையும். சுய தொழில் முயற்சியில இருப்பவர்களுக்கு வெற்றி தரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது தகுந்த ஆலோசனையோடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் கைப்பொருளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தான் என்று தான் தோன்றித்தனமாக செய்யக்கூடிய வேலைகளிலே உங்களுக்கு ஒரு பாடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பார். ஆகையினாலே சுய தொழிலிலே கவனம். வல்லுநர்களை கேட்டு ஆராய்ந்தே செய்ய வேண்டும். தாய் வழியிலே செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் மே முதல் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும். ஏப்ரல் மே வரை இருக்கும். அதன் பின்பு அந்த குழப்பங்களுக்கு மெல்ல மெல்ல ஒரு தீர்வு என்பது நிச்சயம் ஏற்படும். ராகுகேது பயிற்சி ஆகையினாலே பயணங்களிலே கவனம். இது டிசம்பர் 5 கார்த்திகை 19ற்கு பின்பாக இந்த 2026 பராபவ ஆண்டிலே பேச்சிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அரசியலிலே ஒரு முதலிலே பார்க்கும்போது மந்தமாக இருந்தாலும் கூட ஒரு திடீர் முன்னேற்றம் என்பது இருக்கும். உடல் நலத்திலே தூக்கம் மிக மிக முக்கியம்.
நீர் சார்ந்த விஷயங்களிலே, அதாவது எங்கு நீர் நிலை இருக்கிறதோ அங்கு சென்று குளிக்கிறேன் என்றோ, அல்லது ஒரு அருவியில சென்று குளிக்கும் போது சற்று கவனச்சிதறல் இருப்பதோ, ரீல்ஸ் எடுக்கிறேன் என்பதோ, செல்ஃபி எடுக்கிறேன் என்பதோ, இவற்றையெல்லாம் கவனக்குறைவாக இருந்தால் சற்று விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதிலே நீர்நிலைகளில் விபத்து ஏற்படாமல் கவனமாக செயல்பட வேண்டும். இஎன்டி பிரச்சனை, உங்கள் வயதிற்கேற்ப ஹார்ட் செக்அப் செய்து கொள்வது, வலிகள் இருந்தால் அந்த வலிகள் மெல்ல நீங்கக்கூடிய பராபவ ஆண்டு வலிகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக இந்த ஸ்கியாட்டிக் பெயின், நரம்பு இழுத்து வலிக்கிறது என்ற அந்த தொல்லை என்பது ஏற்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதற்கான தீர்வு நல்ல முறையில இயற்கை முறையிலேயே கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். விநாயகர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேளையிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். வியாழக்கிழமை தோறும் நிச்சயமாக விளக்கேற்றி வழிபாடு செய்வதும், வெள்ளிக்கிழமைகளிலே லட்சுமி தாயாருக்கான அந்த சுக்கிரன் வழிபாடு செய்வதும் வெற்றி. நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது ஆழ்ந்த நீர்நிலைகள் அல்லது நீர் சார்ந்த விஷயங்கள், விளையாட்டுகளிலே தவிர்ப்பது நல்லது. சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு என்பது வெற்றியை தரும். பெண்களுக்கு யோகம் உண்டு, வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உண்டு. பெண்களாக இருக்கிறீர்கள், மிதுன ராசி மிதுன லக்னம் என்றால் வாழ்க்கை துணைக்கு ஏற்றமும் நல்ல முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு பராபவ ஆண்டு என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது. பராபவ ஆண்டிலே உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகள் வர வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய விஷயத்தில உண்மையும் உள்ளன்போடும், இல்லத்திலும் சரி வேலையிலும் சரி உள்ளன்போடு இருக்கும்போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். எப்போதுமே முகத்தை ஒரு சிரித்துக் கொண்டே, அதாவது புன்முறுவலோடு முகத்திலே சந்தோஷத்தை வெளிக்காட்டும் போது பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த பராபவம் துவங்கிய 14/4/2026 முதல் ஜூன் 1 வரை உங்களுடைய ராசியிலே குரு அமர்ந்திருப்பார். ஆகையினாலே ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய பிரச்சனை இருப்பது போன்ற ஒரு மனதளவிலே ஒரு எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளிவருவதற்கு மனப்பயிற்சி என்பது தேவை, ஆலோசனை என்பது தேவை. உங்களுடைய நல்ல நண்பர்கள் யார், நல்ல உறவினர்களா யார் என்று கண்டு அவர்களோடு பிரச்சனையை பேசி மனதார உங்களுடைய விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். முக்கியம் என்பது உடல் நலத்தை காக்க நல்ல உணவு, சுகாதாரமான உணவு, வெளிவட்டார உணவுகளை தவிர்ப்பது. தேவையில்லை என்பது வீண் கோப பேச்சு, பொய். இந்த கோபம், பொய் இரண்டுமே உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். ஆகையினாலே கவனமாக இருங்க. ஜூன் மாதம் 2026 துவங்கி அக்டோபர் மாதம் இறுதி வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலும், அதன் பின்னர் மீண்டும் 25 ஜனவரி 2027 முதல் 13/4/2027 இந்த பராபவ வருடம் முடிவு வரை குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பணம் கடன் அடைக்கக்கூடிய அளவிற்கு வரும். கடன் வாங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் வரும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட் பிரச்சனைகள், போலீஸ் காவல்துறை பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்கிறது என்றால் அவையெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் நவம்பர் மாதம் துவங்கி ஜனவரி 25 வரை அதிசாரமாக குரு 3ஆம் வீட்டிற்கு செல்வார். அப்போது தேவையில்லாமல் ஏதேனும் ஒரு சிக்கலை நீங்களே உங்களுடைய பேச்சினாலோ அல்லது நடத்தையினாலோ அல்லது அக்கம் பக்கத்தாரை பகைத்துக் கொண்டோ ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ராகுகேதுவினுடைய பெயர்ச்சி என்பது இருக்கும். அப்போது ராகுகேதுவினுடைய பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 5 2026 நடக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்திலே ஒரு வெற்றி என்பது இருக்கும். வீடு வாங்கக்கூடிய, மாடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருந்து பொறுமையாக பேசி வெற்றிக்கான வழிகளை பார்க்கும்போது நிச்சயம் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அன்பு நேயர்களே, மிதுன ராசி என்பர்களே, இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசி மிதுன லக்னம் என்றாலும் சரி, இல்லை என்றால் ராசி மிதுனம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை கணித்து உங்களுக்கு தந்திருக்கின்றேன். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.